ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்னைக்கு தலைப்பு என் அருகிலேயே இரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்ம துவாரகாமாயில் நம்ம அம்மா வீட்டில் நம்ம சாயை பார்த்துருவோம். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். இன்றைய தலைப்பு பற்றியும் நம்ம பேசலாம். சரி வாங்க, இப்போ என் கூட சேர்ந்து கோவிலை நீங்களும் முழுவதுமாக சுற்றி வாங்க. என் அருகிலேயே இரு. இன்றைய தலைப்பு பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகமும் நம்ம சாயோட வாக்குறுதியும் ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பகவான் கிருஷ்ணரையும் சாயையும் ஒப்பிட்டு, ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது, இருந்தாலும் அவங்களோட மொழிகள் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி. அந்த ஸ்லோகம் என்னன்னா, இறைவனை அடைவது எளிதானதா இல்லை கடினமானதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த ஸ்லோகமே அதுதான். ஒரு முறை ஒரு பக்தன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்தன் அப்படி விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பண்டிதர், நல்ல வேதங்கள்லாம் கற்றறிந்த பண்டிதர் பார்க்குறார். பார்த்துட்டு, என்னப்பா பண்ணுற, விளக்கை இந்த திசையில் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இவரும் இந்த பக்தரும் ஒன்றும் புரியாமல், ஏன் சாமி இந்த பக்கத்து ஏற்றி வைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த வேதங்களை கற்றறிந்த பண்டிதர்கிட்ட கேட்குறாரு. இல்லைப்பா, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாமி, கடவுள் அந்த பக்கம் இல்லையா, எந்த பக்கம் இருக்காருன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, கடவுள் எந்த பக்கம் இருக்காருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த பக்கமே விளக்கேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்விக்கு அந்த பண்டிதரால் பதில் சொல்ல முடியுமா? கடவுள் எந்த பக்கம் இருக்கார்? எல்லா பக்கமும் இருக்கார். எதற்காக இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் அப்படின்னா, வேதங்களில் குறிப்பிடுறாங்க பல இடங்களில், கடவுளை, இறைவனை உணர்வது, அடைவது மிகவும் கடினமான விஷயம். அவர் உணர்ந்து கொள்ளவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளோட சக்திகளுக்கு, நம்மளோட எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்த பண்டிதர்களால் கூட அவரை உணர முடியாது அப்படின்னு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு முறை கேரளாவில் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், குருவாயூர் கோவில், குருவாயூரப்பன் கிருஷ்ணர் கோவில். அது அந்த குருவாயூர் கோவிலில் ஒரு அந்தனர், அதாவது புரோகிதர் இருக்கார். அவர் தான் சாமிக்கு நைவேத்தியம்லாம் படைச்சி சாமி கும்பிட்ற முக்கியமான ஒரு புரோகிதர். அவர் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு நேரம் அது. அப்போ அவரோட பொறுப்பை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போனோம். அப்போ அந்த அவரோட பையன்கிட்டயே அந்த பொறுப்பு கொடுக்குறாரு. அந்த பையன் அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கார், ஒரு மாணவன். வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவன், ஒரு பள்ளி குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன். அந்த பையன்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பையனும் அவங்க அப்பாவோட வேலையை கரெக்டாக அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுப்பா, இந்த மந்திரம்லாம் இப்படி சொல்லணும், இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் படைச்சி பகவான் சாப்பிட வைக்கணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மற்ற புரோகிதர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்களோட வேலைகள், அவங்கவுங்களோட பூஜைகள், அந்தந்த வழிபாட்டு முறைகள்லாம் கரெக்டாக அவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் அவனோட வேலைகள்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். நெய்வேத்தியம் படைக்க வேண்டிய நேரம் வருது. தட்டில் வகை வகையாக நெய்வேத்தியம், நிறைய பிரசாதம் பொருட்கள்லாம் செஞ்சு பகவானுக்கு படைப்பதற்காக அந்த பையன்கிட்ட வருது. அந்த பையனும் கொண்டுட்டு போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அந்த சன்னிதானத்தில் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறான். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், உண்மையாகவே கிருஷ்ண பரமாத்மா சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். சாமி சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான், சாமி சாப்பிடலை. இவனுக்கா ஒரே பயம், என்னடா நம்ம எதுவும் தப்பு எதுவும் பண்ணிட்டோமா, ஏன் பகவான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். ஏன் சாமி, நான் கரெக்டாக தானே செஞ்சேன், எல்லா விஷயமும் நான் கரெக்டாக தான் செஞ்சேன், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்றான். பார்க்குறான் அழுகிறான். ஒன்றும் சாமி வர மாதிரி இல்லை, சாப்பிட்ற மாதிரி இல்லை, அப்படியே நைவேத்தியம் இருக்குது, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலேன்னு அழுகிறான். நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அழுகிறான். கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற செவரில் போயிட்டு தலையை போய் மோதிக்கிறான். மோதிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்கு போகிற பையன் என்ன பண்ணுவான், குழந்தைங்களாம் நம்ம பார்த்துருப்போம், அவங்க சொன்னது நடக்கலை, கேட்குறது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, தரையில் படுத்து அழுவாங்கள்ல, அந்த மாதிரி தரையிலே படுத்து நீச்சல் அடிப்பாங்க குழந்தைங்கள்லாம். அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்றான். பகவானும் வராரு.
வந்து எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவன் வெறும் தட்டோட வெளியே வரான். அங்கே இருக்கிற புரோகிதர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா என்ன இந்த பையன் எல்லாத்தையும் சன்னிதானத்திலே உட்காந்து இவனே சாப்பிட்டுட்டு வந்துட்டானா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த பையனே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு. அவங்க அப்பா வந்தோடனே எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு தவறு செய்துட்டான், எல்லா பிரசாதத்தையும் அவனே சன்னிதானத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெறும் தட்டோடு வரான் வெளியே வரும்போது அப்படின்னு. அவங்க அப்பா கண்ணாப்படான்னு திட்டுறாரு, அடிக்க போயிட்டாரு. அப்போ குரல் கேட்குது, சன்னிதானத்திலிருந்து குரல் கேட்குது, உன்னோட பையனை நீ திட்டாத, நான் தான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு பகவான் பேசுகிறாரு. இவருக்கா ஒன்றும் புரியல இந்த புரோகிதருக்கு. இத்தனை வருஷமா நான் கரெக்டாக தானே சாமி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாமே நான் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே இல்லையே, ஆனால் இந்த பையன் இன்றைக்கி தானே வந்தான், அவன் கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டீங்களேன்னு அந்த புரோகிதர் கேட்குறாரு. அவன் வச்சிருந்த நம்பிக்கை அந்த மாதிரி விடாப்பிடியாக இருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான், கலப்படமல்லாத நம்பிக்கையோடு நான் வருவேன்னு அவன் காத்துக்கிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் நான் சாப்பிடுவேன்னு அந்த இடத்த விட்டு அவன் நகரவே இல்லை அப்படின்னு அந்த குரல் சொன்னது பகவான் சொல்லியிருக்கார். அதாவது நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை வந்து நம்ம எல்லாரும் நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, அது வந்து கலப்படமல்லாது இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டு விலகவே கூடாது. இதுதான் அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்கிற மாதிரி நல்லா நம்ம படித்தா மட்டும் பத்தாது, எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு புக்கு வாங்கி படிச்சுட்டு முதலில் வலது கையை எடுத்து அடிக்கவும், பிறகு இரண்டாவது கையை எடுத்து அடிக்கவும், 2 கால்களையும் ஆட்டவும் அப்படின்னு புக்கில் படிச்சுட்டு நம்ம போயிட்டு நீச்சல் அடித்தோம்னா நீச்சல் கற்றுக்க முடியுமா? சில சமயங்களில் நம்ம கற்றறிந்த அறிவை விட அனுபவ அறிவு ஒரு சில நேரத்தில் ரொம்ப பெரியதாக இருக்குது. அனுபவ அறிவு வேணும் நமக்கு, கற்றறிந்த அறிவும் வேணும், அனுபவ அறிவும் வேணும், ஞானமும் வேண்டும், விஞ்ஞானமும் வேண்டும். இப்படி நம்ம வைக்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து கலப்படமல்லாது வந்து இருக்கணும். அவர் எப்பயுமே என் கூட தான் இருக்காரு, எந்த நேரத்தில் என்னை கைவிட மாட்டாருன்னு எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தாலும் அந்த நம்பிக்கையிலேருந்து நம்ம வெளியே வந்துடவே கூடாது. அதுதான் முக்கியம். இப்போ அந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்கிறாரு. இறைவனை அடைவது எளிதானதா இல்லை கடினமானதா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ஒரு பக்தன் எப்பொழுதுமே என் நினைவாகவே வாழ்கிறானோ அவன் என்னை மிகவும் எளிமையாக அடைந்து விடுவான். எந்த ஒரு பக்தன் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறானோ அவன் என்னை மிகவும் எளிமையாக அடைந்து விடுவான்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. அந்த கேள்விக்கான பதில் அதுதான். நம்ம சாய் சச்சரித்திரம் அதை படிக்கிறோம், பாராயணம் பண்ணுறோம், பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான ஒரு மந்திர கோளாக அதை வந்து பயன்படுத்துகிறோம். ஏதோ மேஜிக் புக் மாதிரி. அந்த மேஜிக் யாருக்கு நடக்கும்? அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவங்களுக்கு தான் நடக்கும். வேதங்கள் கற்றறிந்து நம்ம நிறைய அது இதுன்னு படித்து வழிபாட்டு முறைகளில் கவனம் செலுத்தி, இந்த வழிபாட்டு முறைகள்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த முக்கியமாக இந்த திருமணம், முக்கியமான சடங்குகள், முக்கியமான பூஜைகள் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம், நம்ம வீட்லேயும் நடந்திருக்கோம். அப்போ சொல்லுவாங்க அந்த புரோகிதர்கள், அந்த அந்தணர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த பொருளை அங்கே வைங்க, இந்த கையை இங்கே வைங்க, இதை ஏன் இங்கே வச்சிங்க, அதை ஏன் அங்கே வைக்கல, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் தெரிஞ்சால் செய்கிறோம், எதுவுமே தெரியாது. ஏதோ தெரியாமல் நம்ம பாட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே நம்ம தெரியாமல் உணராமல் செய்வதனால நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா? அதற்காக அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் நம்ம அந்த அறிவையும் விட நம்மளோட அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் இறைவனோட இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகும். அவங்க கூட தான் சாய் இருப்பார், அவங்க கூட தான் இறைவன் இருப்பான். அதுதான் சாய் சொல்கிறார், எப்போதுமே என்னை நினச்சிக்கிட்டே இருக்கான் பாரு, அவன் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் அவனை நான் காப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு பாருங்க சாய். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற அதே விஷயத்த 2 பேரும் வேற வேற கிடையாது, வேற வேற அவதாரங்கள், அவ்வளவுதான். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே ஒருத்தன் என்னை நினச்சிக்கிட்டே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை நினச்சிக்கிட்டே இருந்தானா அவன் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் அவனை நான் போய் காப்பேன்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் அவனை சந்திப்பேன், அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு நம்மளோட சாய். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகிடாதீங்க. சாய் கூடவே இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டே நம்ம எப்படி நடந்து வந்தோம்னே தெரியல. நல்லபடியாக கோவிலை சுற்றி முடித்து திரும்ப துவாரகாமைக்கே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஆதித்யா தம்பிக்கு இன்றைக்கி 10வது பிறந்தநாள். ஆதித்யா தம்பிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தம்பியோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். ஆதித்யா மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நம்பிக்கையோடு இருங்க, கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.